ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் போகிறோம். அங்கே போயிட்டு இவனோட ஒய்ஃபுக்கு சாரி வாங்க. அவனுக்கே தெரியாது, அவன் கிட்டே இல்லை, அவன் வந்து அவனு சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் லேட் ஆச்சு. இத்தனை நாள் நம்ம வீடியோ போடல. விக்கி கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ நான் கிளம்பலன்னா இதுவும் லேட் ஆயிடும். சந்தர் ஸ்மார்ட் ஆயிடுறான்டா. ஹேர் ஸ்டைல். டேய் சந்தர், என்ன வரல முடி வெட்டுற? மச்சான் ஏதோ வெள்ளை கலர்ல தொங்குதுடா. தீனாக்கு ஒரு நாடா கீழே தொங்குது. சொக்க சொக்கற அவன் வீட்டுக்கு போலாம். அவன் வீட்டுல ஏய் எல்லாம் கேட்டாரா? உட்கார கால்ல கட்டிக்கிட்டுல கீழே கட்டி. வாடா அவன் வீட்டுக்கு போலாம்டா. அவன் வீட்டுக்கு போலாமா? சோ வா மச்சான். நான் ஓடிறேன். போலாமா? வா. போத்தீஸ் போறோம். அவனா காண்டா போட்டு. போத்தீஸ் தான போ. ஆளுனா மொத்தம் இருக்குமாடா. சொல்லுங்க சட்டை பேண்ட்ல போடணும். டேய் என்ன போத்தீஸ்? ஒரு வழியா டிராஃபிக் தான். ஓகே गाइस, அடுத்த வாட்டி யாராச்சும் போத்தீஸ் வருதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் தரேன். ஆப்போசிட்ல சரவணா ஸ்டோர்ஸ் காலியா தான் இருக்குது. அங்க பார்க்கிங் கொட்டி இங்க வந்து வந்துருங்க எல்லாம். எவ்வளோ வண்டி வேற பார்க்கிங் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். யுகே, நீ எங்கடா விட்ட வண்டியை? சந்திர விட்டு 2 வண்டியை தூக்கி தள்ளிட்டோம். ஆமா கேட்குது. அவன்கிட்ட வாங்கி அவன் சொல்றதெல்லாம் இல்லைங்க. சிரிப்பாவே இல்லை. இல்ல இல்ல, நம்ம ஒரு ஃப்ளோரா டீகோட் பண்ணலாம். ஆமா, இங்க என்னடா இருக்கு? ஏன்னா நம்ம உள்ள வந்து சத்யா ஆடியன்ஸ்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் முக்கியமா என்னன்னா இது 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஆண்டா. ஆமா, இந்த ஏரியா மட்டும் 8 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். 10 acres. 10 ஏக்கர்ஸ். இந்தியாலே பெருசு தானே. இந்தியாலே பெருசா? ஆமாண்டா, இந்தியாலே லார்ஜ். சமூக சேவை பண்றாங்க பாருங்க. அது உள்ள இருக்குமா? பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் மைக். ஏய் மைக் சொல்றாங்க. நம்ம கேமரா சேவை. வண்டி பார்க்கிங் வாழ்க்கையில் இந்த மணிதான் இன்னொரு சொல்ல பேரு மனிதாவி மானம். ஏய் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டுங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டு. ஆமா, அந்த பில்டிங் கட்டுறேன். அச்சா, இந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கு வந்தாலே பிளஸ் வந்து மச்சில்லுன்னு காத்திருக்கும் என்ட்ரன்ஸ்லயே. மேகாலயா போயிட்டு வந்து இதெல்லாம் தெரியவே அவர் குளிராவே. இல்ல எனக்கு தெரியுது. இருங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கோல்டு, டைமண்ட், சில்வர். அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்கலேட் வெயிட் பண்ணாதீங்க. அது ஒர்க் ஆகல.
அங்கேயா? சரி வா போலாம் வா. ஸ்டெப்ஸ் என்னன்னு தேடுங்க, யாரும் லிஃப்ட் வெயிட் பண்ணாதீங்க. இங்க இருக்கு, ரைட்ல இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சரவணா ஸ்டோர்ஸ் அளவுக்கு ஃப்ளோரை கிளீனா வச்சுக்கல, அதை நான் வந்து குறை சொல்ல விரும்புறேன். வடிகேட்டு தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சாரி செக்ஷன்ஸ் தான். இது எல்லாருக்கான லாக்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு தாய்மார்களுக்குள்ள சாரி வாங்கணும்னா நீங்க இங்க தான் வரணும்னு நினைக்கிறேன் நான். ஃப்ளோரிங்லாம் நல்லா எஸ்தெட்டிக்கா பண்ணிருக்காங்க இங்க. மச்சா சாரீஸ் ரேட்லாம் கேட்போம். பார்க்க எஸ்தெட்டிக்கா இருக்கு கைஸ். கண்டிப்பாக லேடிஸ் வந்து மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய இடம் நினைக்கிறேன். ஓகே இல்லைன்னா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஃப்ளோர்ல பட்டு இருக்கு, மைசூர் சில்க், ஆர்ட் சில்க், டசர் சில்க். ஓகே இது எல்லாமே பட்டு கலெக்ஷன். அங்கிட்டு ஃபுல்லா இது பிரைஸ் ரேஞ்ச்லாம் எப்படி சார்? பிரைஸ் ரேஞ்ச் 795 ல இருந்து 1 lakh 3 lakh வரை இருக்கு. ஓகே ஓகே. இப்போ எந்தெந்த ரேஞ்சஸ்லாம் பட்ஜெட்லியா இருக்கு, இங்க எந்தெந்த ரேஞ்சஸ்லாம் காசு அதிகமா இருக்கு? காம்போ ஆஃபர் போட்டுருக்காங்க. காம்போ ஆஃபர் +2 சொல்லிட்டு என்ன சாரி வாங்கினா வேஷ்டி சட்டை கொடுப்பீங்களா? மூணுமே சாரி தான். ஓ ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும் தான் இங்க? இங்க எல்லாம் வேட்டி சட்டை தான் இங்க இருக்கு. ஓகே 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 சூப்பர் சார் சூப்பர். அப்படியே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்க என்னென்ன இருக்கு சும்மா ரெண்டமா. ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்ததும் 1+2 ஆஃபர் சாரீஸ். ஓகே சார். அதுக்கப்புறம் 2000 3000. ஓகே. அதுக்கப்புறம் 4 ஓகே 10 7 அப்படியே லாக்ஸ் வரிசையா ஆகும். ஓகே. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான சாரீஸ்லாம் எங்க இருக்கு காமிங்க. 3 lakhs சாரீஸ். ஓ இது எல்லாமே நம்ம காஸ்ட்லி வெரைட்டி சாரீஸ். அந்த லவ் ரோ. ஓகே ஓகே ஓகே. அது என்ன ஃபுல்லா சில்வர்லாம் வச்சு பண்ணுவீங்களா ஜரிகை? ஆமா சில்வர். ஓகே 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 சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹேவ் அ கிரேட் டே சார். இப்போ என்ன டாஸ்க்னா ஒரு ஃப்ளோர்ல ஒருத்தர் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சாரி செக்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வெற்றிகரமா. இப்போ செகண்ட் ஃப்ளோர் யார் கேட்க போறா? செகண்ட் ஃப்ளோர் கிருபா. ஓகே இந்த கிருபா மைக் வச்சுக்கோ. அதுதான் வாஷிங் மெஷின் போறேன் நான் வாங்குறேன். மாவட கேமரா போலிக்கிறேன். அத சேக்காங்க. சூப்பர் ஸ்டார் னு சொல்றாங்க. செகண்ட் ஃப்ளோர் போய் பேசிட்டு போ. இந்த ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர்ல உமன்ஸ் ரெடிமேட் லெஹங்கா ரிசப்ஷனுக்கு போடலாம். ரன்னிங் சுடிதார் என்ன கோயில்ல போட விடல லெஹங்காவை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் நம்ம. ஓ வீடியோகிராஃபர் என்ன கவர் பண்ண மாட்டாரு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உமன்ஸ் ரெடிமேட்ஸ், வெட்டிங் லெஹங்கா, அன்ஸ்டிச்டு ரன்னிங் சுடிதார்ஸ் மெட்டீரியல்ஸ், முக்கியமா நீங்க ஃப்ரீயா போட்டுன்னு சுத்த நைட்டி. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கூட தெரியுது, அதை நீங்களே பாத்துக்கோங்க. இன்னர் வேர் சொல்றா, தெளிவா சொல்றேன். அதெல்லாம் தப்பு இல்ல. ஏய் எங்கடா போறீங்க? என்ன விட்டு ஃப்ளோர் அந்த சைடுடா. ஆமாடா எல்லாம் கேர்ள்ஸ். ஓகே गाइस, கூட இருக்க சக தோழர்கள் இந்த 2வது ஃப்ளோர் ஸ்கிப் பண்ண சொன்னதனால நாங்க 3வது ஃப்ளோருக்கு போறோம். புதுசா கல்யாணம் ஆன விக்கிக்கு குழந்தை பிறக்கும். ஓகே गाइस, இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா மச்சானுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன அவனுக்கு குழந்தை பிறக்கும் அடுத்த இன்னொரு 6 மாசத்துல. அதுக்கான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனவனே அவங்க ஃபீமேல் பேபிஸ்க்கு தான் எல்லாமே இருக்கு. குட்டி குட்டி பேபிஸ்க்கு இல்லை गाइस. இது ஒரு 3 to 4 years. மச்சான் கரெக்டா சொல்லிடுறான். ஆல்ரெடி குழந்தை வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். இதே ஃப்ளோர்ல 3rd ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸுக்கான டாய்ஸ் இருக்கு. அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு பான்கி பேபிஸோட டி-ஷர்ட்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது உடைஞ்சிருக்கா டிசைனா? டிசைன்ரா இல்லடா உடைஞ்சா எங்க தெரியுது? டிசைன் இது ஆக்ஷன் மேடம்.
ஐஸ் இங்க பாத்தீங்கன்னா தார் ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்கு. தார் போலீஸ் கார் இருக்குது பாருவோமா. பாத்தீங்கன்னா 655 ரூபாய். 180 rupees ஒரு சூப்பரான வண்டி இருக்கு பாருங்க. ஆஃப் ரோடிங்க்கு இந்த கடை ஓபனிங் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கான கண்ணாடி வாட்சஸ் இருக்கு பாருங்க. டேய் மச்சான் டேய் நீதான் இப்ப எங்களோட ஃபேன். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு போடா. அதெல்லாம் பிடிச்சிருக்கு. எது உனக்கு பிடிச்சிருக்கு? எந்தெந்த பொம்மைலாம் உனக்கு பிடிச்சிருக்கு? இது என்னென்ன பார்த்த? இது பார்த்தேன். ஓகே அது பாரு சின்ன பையன் தெரியாம புரியுங்க சொல்லலாம்னு இத பார்த்தேன். நல்லா இருக்கு. ஓகே உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த இடம்? இது பிடிச்சிருக்கா சரவணா ஸ்டோர்ஸ் பிடிச்சிருக்கா? இது அது ரெண்டும் தான் பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா எது சொல்லுவ? இதுவா சரவணா ஸ்டோர்ஸா? உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். ஏன் இது? குழந்தைகிட்ட வம்ப கே பண்றான். நல்லா வெரைட்டியா இருக்கு. அங்க கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப இது மொக்கையா? டேய் தம்பி நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணியாச்சு. Thank you. Phantom. ஏய் உண்மையான ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியல. அட்லீஸ்ட் இதான் வாங்கிக்கலாமா? டேய் இது எடுங்க. ஏய் நீங்க பாருங்க நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் டிஃபெண்டர் டிஃபெண்டர் மச்சான் உனக்கு எனக்கு ரேஸ் மச்சான். இது செம்மையா இது. ஆமா நீ வா உனக்கு எனக்கு ரேஸ் இப்போ வா உட்காரு. ஏய் வா எடுத்து தள்ளி வா. ஏய் வாடா காட்டி. வா இங்க ஏய் இப்படி போகணும்டா. எப்படிடா தேய்க்கணும்? நீ மச்சான் இப்படி ரெடி ஏய் ரெடி 1 2 3 ஏய் தள்ளி விடுறா மச்சான். ஏய் டிஃபெண்டர் தான் ஃபாஸ்டா போகுது. இவனா ப்ரோ இங்க போறோ. இது ரெண்டுது எது ஃபாஸ்டா போகும்? லக்ஸரி ஆஃப் ரோடிங். இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. அதெல்லாம் கிடையாது. ரோட்ல எது ஃபாஸ்டா இதுதான் ஃபாஸ்டா போகுது. நான் தான் யோசிச்சேன். நான் காரு இல்ல கார் பைத்தியம்லாம் இருக்கும். அந்த கார் பைத்தியத்தை டேக் பண்ணுங்க. அங்க பாருங்க வீட்டுக்கு எடுத்து போறியாடா? மச்சான் உனக்கு கார்னா அவ்வளவு பிடிக்குமாடா? கார் இல்ல மச்சான் கார் மச்சான். டைட்டா இருக்கு. எல்லாம் வந்து கார் பைத்தியம். எனக்கு இது வாங்கி கொடுக்காதே அவ்வளவுதான் வேண்டாம். இன்னும் ஒரே ரேட் தான். ஹலோ மாலிக் வீடியோல பார்த்ததுடா இதெல்லாம். என் வீட்டுல சின்ன வயசுல இதுக்கு போனா இது பண்ணுவாங்க. மெரினா பீச்ல வாங்க தருவாங்க. என்ன இது? இதுக்குள்ள போட்டு வச்சுக்கிறது ஷூட் பண்ணுது எல்லாமே புல்லட்ஸ். இதுதான் கெத்து. சின்ன மெரினா பீச்ல எங்க அப்பா மண்ணு வர விடுவாரு. உங்க அப்பா உனக்கு குப்பை வர விடாம இருந்தாரு. அதை ஓகேங்களா கீழே இப்போ 3rd floor வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸுக்கான எல்லாமே இருக்குங்க. நல்லா 3 to 4 இயர்ஸ்லேருந்து எல்லாமே பாண்ட் கிட்ஸ் வரைக்கும் இங்கே எல்லாமே இருக்குது. அதனால இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருக்கோம். இப்போ நிமிஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃப்ளோர் போகிறோம். வாங்க போகிறோம். ஃபர்னிச்சர்ஸ், லிவிங் ரூம், பெட்ரூம், டைனிங். நீங்க சாப்பிட்ற மாதிரி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போர்த்திஸ்ல ஃபுட் செக்ஷன். ஆனா போர்த்திஸ் में फूड सेक्शन आ गया ना? फूड सेक्शन फूड कोर्ट இருக்கா? இருக்கு. எத்தனை ஃப்ளோர்? ஃபுட் கோர்ட் எத்தனை ஃப்ளோர்னா? ஒரு அசிங்கமாய் போச்சு. தமிழ்ல சார் நீ சொல்லுங்க. கீழ தான் இருக்குங்க. எனக்கே தெரியல. போலீஸ் டிரைவர் தான். நான் இப்பதான் மேல வரேன். பாருங்க गाइस போர்த்திஸ்ல வேலை செய்யறவருக்கு போர்த்திஸ்ல வந்து ஃபுட் கோர்ட் எங்க தெரியல. சோ நம்ம இத தேடி கண்டுபிடிப்போம் இன்னைக்கு. இருக்குல ஆனா உண்மையிலேயே இருக்கு. சாடா மரம் வந்துட்டேனா? இதுல போடாமலே விட்டுக்கிறீங்களே சார். ஓகே நான் கேட்டு போய் கண்டுபிடிச்சறேன். விடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அவன்கிட்ட கேட்டு. டேய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ண வெச்சி யூடியூப் விடுங்க. தினா நம்ம சேனல் பேர் சொல்லு. அது ரெசிபர்ஸ் நான் என் பையன் இருந்தேன். நான் என் வேலையை பார்த்துன்னு ஸ்டூபிட் வரும். ஒரு பெரிய ஆளு வேண்ட குத்திங்க பாத்தீங்களா? சேனல் ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்துச்சு. உங்களால தான் இப்ப முழிச்சிச்சு.
யோசிச்சிருப்பாரு யாரா இவனுங்க பை ஒன் கெட் ஒன்னாண்டா நைஸ்டா அப்போ ஓகேடா வர்த்துதான்டா இல்லடா 4000 ரூபாய்க்கு ரெண்டு உயிரை வாங்க விட்டுருவான்டா. நல்லா இருக்கு ஜீன்லாம் என்ன இது லீவிஸ்? லீவைஸ்னு சொல்லுவோம் லீவைஸ்னு சொல்லுவாரு நானாச்சும் லீவிஸ்ன்னு நான் லூவிஸ்ன்னு லோவேஷ் நீ எப்ப வீட்டுக்கு வந்த என்ன பண்றது? ஓகே நம்ம இப்போ லீவைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நம்ம இதை வாங்குற அளவுக்கு காசு இல்ல கைஸ் ட்ரிப் போயிட்டு வந்து நாங்க நானும் தினம் இப்போ பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் இருக்கோம் இதை பார்த்துட்டு இது பார்க்க எதுவே அவ்வளோ நல்லா இருக்கு. எதுல பார்த்துட்டு மேகாலயா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூலோ இதுலயுமே லீவைஸ்ல மட்டும்தான் பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ டூ செக் இட். ஏய் இது என்னடா ஜூடியோ ட்ரெஸ் தெரியாம எத்தனை வந்து வைக்கிறாங்களா பாருங்க மக்களே. 4 மாசம் சம்பளத்துக்கு போனாலும் கிடையாது. ஜூடியோல இதே ட்ரெஸ் 600 ரூபாய்க்கு கிடைக்கும், இங்க 3000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்காதீங்க. ஸோ டோன்ட் பை திஸ் பிராண்ட். பிராண்ட் என்னது? ஆரோ. வெரி எக்ஸ்பென்சிவ். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது, தப்புல அது. ஸோ ஓகே கைஸ், காசு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. பல்லு இருக்கும் பகடா சாப்பிடணும். ஆக்சுவலா ஒரு நிமிஷம், இங்க வந்து எல்லாம் 5000 ரூபாய், அங்க பாருங்க அதுதான் நம்ம சோறு. இது 5000 அது 500. டிஜிட் மட்டும் தான் டிஃபரெண்டா? ஒரே ஒரு 0 தான் டிஃபரன்ஸ். கூட்டத்தை பாருங்க, ஒரு 0 கான மாதிரி இல்லடா, ஒரு சைவர் மட்டும் மாறி இருக்கும். ஏ வாங்க 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 எல்லாம் வாங்க. போனா கிடைக்காது, போயிட்டு போனா கிடைக்காது. இப்போ எல்லாம் ட்ரெஸ் எடுக்கறப்பா. மணி இதா கேட்டல. பாண்டி வாங்க. நீங்க தான சேனல் ஓனர். ஓ பரவாயில்ல. 695 ஆமா, எங்க சேனல் ஓனர் எடுத்துறாரு, வீடியோ எடுக்கறாரு அவர்தான். கட்சி போத்தீங்கன்னா 349 ரூபாய். அப்படினா ஆமா நல்லாதான் இருக்கு. இது வந்து யூஎஸ் போலோ இன்னொரு பார்ட் யூஎஸ் ஃபார்மல் பேண்ட்ஸ். எல்லா பேண்ட்ஸுமே இங்க இருக்கிற செக்ஷன் வந்து 675 rupees. 425 rupeesக்கு நம்மளுக்கு ஜீன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 425 rupees. எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோமா? போதும், நீங்க நம்மளோட போயிட்டு தமிழ் மாலும்னு உண்மையாவே லூசு போல. இதன்னு ड्रेसेस ஸ்டார்டிங் பிரைஸ் எண்டிங் பிரைஸ் क्या भाई? என்னடா வேணும் உனக்கு? போடா. ठीक है भाई. ஓகே வாங்க. பிரீத்தியா ஆமாடா, நம்ம இப்போ லைஃப் ஸ்டைல் போறோம்ல, அதுல எல்லா அப்ளையன்சஸும் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸ்டேஷனரி ஐட்டம், ஃபுட்வேர் ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம், ஆக்சசரிஸ், வாட்ச், ட்ராலி, ஸ்கூல் பேக், பேக் பேக், கிச்சன் அப்ளையன்சஸ், வாட்டர் ஹீட்டர், ஃபேன்ஸ், கிராக்கர், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், ஆல் அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு காசு வரும்போது வாங்க வருவேன் நான். மச்சான் இது நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம்டா. பிரீத்தி பாட்டு போடு. டேய் அது பிரீத்தி. மச்சான் இது ஆன் பண்ணா தானே தெரியும் மேல டிஸ்ப்ளே. சூப்பரா இருக்குடா, இது செம்மையா தாங்க லிட்டர். இதெல்லாம் ஜிம்முக்கு போறேன் வாங்குறேன்டா. நான் வாக்கிங் போறேன், நானும் யூஸ் பண்ணலாம்டா. அவங்க உண்மையிலேயே வாங்க வந்திருக்காங்க. இல்ல பாருங்க டெமோ தான, நான் காமிக்கிறேன். 28 போட்டுருக்கு. கெபாசிட்டி போட்டுருக்காங்க. என்ன பண்ணு எடுத்துட்டு 4.2 லிட்டர்ஸ். 4.2 லிட்டர்ஸ். ஆன் பண்ணா தான் நமக்கு தெரியும். அது அவங்க டெமோ வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். கார்த்தி ஆன்லைன்ல பாரு, நம்ம எவ்வளவுடா பார்த்தோம் வாங்குறதுக்கு. கன்வீனியன்ட்டா இருக்கும். மைக்ரோவேவ் இருக்கு. அதை விட சின்ன சின்ன ஐட்டம்லாம் சூப்பரா இருக்கும். அந்த டயட்டுக்கு வந்து சிக்கன் ஆயில் போடாம செய்யறதுக்கு அதெல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். சூப்பரா என் ஃப்ரெண்டு இது 3D வந்து வச்சிருக்காங்க வீட்டுல. அதான் சொந்தமா ஒன்று வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல வந்து 3100 வருது. 3100. சாரி 3100. இதே வாடா அப்ப வர்த்துடா. இது எவ்வளவு? 2800. गाइस இது மட்டும் உண்மையிலேயே இங்க ஆஃபர்ல தராங்க गाइस. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீயா? அப்படி சொன்னா போதிஸ் மூட்டு தான் போலாம். ஃபர்ஸ்ட் போய் கார் வாங்குங்க, அதுக்கு அப்புறம் இத வாங்கலாம். அதான் கார் வாங்கி காட்றோம் நம்ம. இத இவன் வந்து வாங்கி காமிங்க. சேனல் 10k சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சுச்சுனா கார்த்திக் வந்து அவனுக்கு பிடிச்ச காரை வாங்கி தரேன். ஆறாரா டீலடா. ஓகே गाइस, உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான சவுண்ட காட்ட போறோம். கார்த்திக் சவுண்ட் ப்ளே பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லார் வீட்லயும் ஒண்ணு போட்டீங்கன்னா காமா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். நான் மச்சான் பால்கனில ஒண்ணு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் சூப்பரா இருக்கு. நம்ம காந்தி வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணது. கார்த்தி இங்க பாருடா கார்த்தி. அவ்வளோ இல்ல இது பாருங்க, இங்க ஆக்சுவலா புத்தர்லாம் இருக்கு. இங்க வந்தா எல்லாம் கிடைக்கும். எல்லாமே நல்லாவும் இருக்கு. காந்தி என்னது? அசோகா பில்லரா? அசோக் பில்லரா? இதை நான் வந்து மக்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, பார்க்க வர பொருளை பார்த்துட்டு அப்படியே வச்சிருந்தோம் மச்சான். எப்படி பண்ணிட்டாங்க பாரு. அப்படி அதீனா அப்பெல்லாம் பண்ணாதடா. சரி பண்ணா போத்திஸ் எனக்கே குத்துருவாங்களடா. அதை முடிக்க போறேன் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். இருங்க டேய், வெளிச்சத்தை மறைக்காதடா.
2 hours later. பொருளை பார்க்காத புண்ணை பாரு. இப்போ கிச்சன் அப்ளையன்ஸ் கிட்ட வந்திருக்கோம். இதுல என்னன்னா எல்லாம் கடாய் கிடாய் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம ஃபார்னோ 5வது ஃப்ளோர் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து 6th ஃப்ளோர் சூப்பர் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட். ஓகே, நான் இங்க கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு 6th ஃப்ளோருக்கு. வாங்க குயிக்கா நம்ம யுகேங்க. ஆமா guys, you came there. அவன் வைஃப் பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாம ஓடிட்டாங்க. இல்லடா, ஏரியா மட்டுமா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும். இதுக்கும் சரவணா ஸ்டோர்ஸ்க்கும் இல்லடா போட்டி, இவனுக்கும் டிமார்ட்டுக்கும் தான் போட்டி. டிமார்ட்லாம் சேர்க்காதடா, 2 பேரும் ஆப்போசிட். அவங்களுக்கு தானே போட்டி. மசாவா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் போட்டு திரும்பி இங்க எடுத்துன்னு வச்சிடலாம். வெஜிடபிள் ஸ்டோர்லாம் சூப்பரா இருக்குடா. ஓகே, ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் கடை தான் பேசுறேன். அங்க இருந்து மேடம் அங்க பாருடா. நம்ம தப்பான ஏரியால இருக்கோம், நம்ம அப்படி போய் பார்க்கணும். கரெக்டான ஏரியால தான் இருக்கு. இதுனா இதுல டாஸ்க் என்ன தெரியுமா? ரகசியமா ஜூஸ் ஒன்று திறந்து வச்சுட்டு மூடி வச்சிடணும். பண்ணலாமா? ஓகே, பண்ணலாம். அது வந்து இந்த சாதா சொல்ல போனா காட்டுறேன். 40 ரூபா மச்சான். வெளியே இதே பிரைஸாடா? அதுதான் நான் முன்ன பின்ன வாங்கி சாப்பிடுறேன். காட்டு செக் பண்ணி எவ்வளோ போட்டுது? 225, 100 rupees ஆகுங்க. இது எல்லாமே சீல்டு. சாம்பிள் இல்லையா? இது சாம்பிள் தான். இது எல்லாமே அது நம்ம சாம்பிள்ரா. தாய்மார்களே, போன்விட்டா, பசங்களுக்கு ஏதாச்சும் பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கு எல்லாமே இங்க இருக்கு. சாம்பிள் கேட்டீங்களே. தீனா தான் ரகசியமா குடிச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஹார்லிக்ஸ் இருக்கு, பூஸ்ட் இருக்கு, போன்விட்டா இருக்கு. அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்ல இருக்கவங்க கூட ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம். புதுசா ஒன்று இருக்கு. தீனா மாதிரி ஆட்களுக்கு இது இது வந்து கரெக்டா இருக்கும். இல்ல, தீனா அவன் ஒய்ஃப்க்கு வாங்கிட்டு போறான். ஆக்சுவலா ட்ரெடிஷன்ரா மச்சான். ஓல்டு மங்க் சரக்கு ட்ரெடிஷன், அதை போட்டு தான் சமைப்பாங்க. இதுல வந்து நோ ஆல்கஹால், ஆல்கஹால் ஃப்ரீ தான். பிரைஸ் வந்து 328. அப்போ காத்தி ஒரு பிஸ்கெட்டோட பிரைஸ் சொல்லு. 328 divided by 14. அது எங்களுக்கும் தெரியும், நீ சொல்லு. அடுத்த ஃப்ளோர் பார்த்தோன்னா ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ்லாம். இது கிச்சன் அப்ளையன்சஸ். ஓகே, இங்கே மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு. இது லேடி செக்ஷன், இது ஹோம் செக்ஷன், இது ஓரல் ஹைஜீனிக் செக்ஷன், இது வந்து ஹோம் ஹைஜீனிக் செக்ஷன், இது ட்ரெஸ் ஹைஜீனிக் செக்ஷன். இது என்ன? இது என்னடா பேர் வைக்கிறது? இது வந்து சாமி ரூம்க்கு எதோ சொல்லுவாங்களே. நீங்க தான் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஓகே, இது வந்து பாத்திங் செக்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பிராண்டட்கான சோப்ஸும் இருக்கு. இங்க ஒரு லீடிங் பிராண்டான கோல்டன் கிஸ் ஆர்கானிக்ன்ற ஒரு பிராண்ட் மட்டும் மிஸ் ஆகுது. போர்த்திஸ் கிட்ட பேசி கூடிய சீக்கிரத்துல நம்ம கோல்டன் கிஸ் ஆர்கானிக் வைக்க சொல்லலாம். கோல்டன் மெடிமிக்ஸ் நை பாய் கோல்டன் கிஸ் ஆர்கானிக். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெரைட்டி, பிளென்டி ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இது சாஃப்டா இருக்கும். இது டாய்லெட் டிஷ்யூ, இது டாய்லெட் டிஷ்யூ, பேபிஸ்க்கான டிஷ்யூஸ், எல்லா டிஷ்யூஸும் இங்க இருக்கு. இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஷாம்பூ செக்ஷன்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், ஷாம்பூஸ், ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து வீட்டுக்கு ஃப்ரெஷ்னர். ஓகே, இது கார் ஃப்ரெஷ்னர். நம்ம சாப்பிட்ற பொருட்கள், பாத்திரங்கள் எல்லாமே சுத்தமா வச்சுக்கக்கூடிய ஒண்ணு. நம்ம வீட்டுக்கு வாங்கிடலாம்டி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபுல்லா போய் வாங்க. அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கோம்டி. ஒரு வாஷ் தான் மச்சான், மொத்த அழுகும் போயிடும். மேட்டிக்னா வந்து மொத்தமா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இது எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா 99% தான் போடுவாங்க. ஒரு மேக்ஸ் இல்லையா அது? மேக்ஸ் இல்லடா, இது போத்திஸ்ரா. என்ன சொல்றேன்? மியூசிக் பார்த்தல. இதுதான் ஃபைனல் ஃப்ளோரு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாக்கம் எடுத்துச்சு, இல்லை வந்துட்டு தாக்கமாக இருக்குது, ஷாப்பிங் பண்ணிட்டுனா இதோ இருக்குது நம்மளுக்கு தண்ணி குடிக்கிற இடம். வாங்க, எனக்கும் தாக்கம் இருக்குது, வாங்க போய் தண்ணி குடிச்சிக்கலாம். நம்ம கூட தீனான்னு ஒருத்தன் வந்தான், யுகேந்தர் போயிட்டான், தீனா மட்டும் இருந்தான், எங்கே போனான்னு தெரில. தண்ணி குடிச்சாச்சு கைஸ். ஸோ இதான் ஃபைனல் ஃப்ளோரு. இங்கே என்னென்னா உங்களுக்கு மொபைல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் இந்த செக்ஷனில். பாருங்க, வீட்டுக்கு வந்து பெரிய டிவி வேணும்னா உங்களுக்கு டிவி இருக்கு. எவ்வளவு பெருசு பாருங்க. கீர்த்தி சுரேஷ்
அப்புறம் உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின்லாம் இருக்கு. இது வந்துட்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது, ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். சத்யாவோட பிராண்ட் அம்பாசடரே ஐயாடு லோக்கர் தான். அண்ணே அக்கு நெல்ல இருக்குங்களே. இப்போ வந்து நாங்க ஓஜி தான் வச்சிருக்கோம். ஓஜினா பவன் கல்யாண் கிடையாது, ஓ ஜெனரல், இதுதான் நாங்க வந்துட்டு வச்சிருக்கோம். ஆமா, இங்க நிறைய இருக்குங்க. ஹிட்டாச்சி, அப்புறமா எல்ஜி, வோல்டாஸ், டைக்கின். சோஃபாவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்தா நம்மளுக்கு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த பட்டன் அமுத்தினோம்னா நம்ம கீழே போகலாம். அப்படியே இப்போதைக்கு செட்டிங் இல்லை. இப்போ இதுதான் இருக்கு. இது சார்ஜ் போட்டுக்கலாம். ஏங்க நம்ம சார்ஜர் பாயிண்ட் சூப்பரா இருக்குதுங்க. எங்க வாங்குனீங்க? நம்ம சத்யாலங்க. சத்யாவா? நம்ம போத்தீஸ்ல இருக்கிற சத்யா. இது நல்லா இருக்குங்க. சோஃபா எவ்வளவுங்க இது? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 35,000 இருக்கும். 35,000 இருக்குமா? எப்பங்க வாங்குனீங்க? நல்லா இருக்குங்க. இது என்னது? இது சார்ஜர் பட்டன் போடுறதா? இதோட அந்த இது ஒரு சாஃப்ட்னஸா நல்லா இருக்குங்க. கம்ஃபர்டபுளும் நல்லா தான் இருக்கு. எவ்வளவு ஜம்ப் ஆனாலும் பவுன்ஸ் ஆகுதா பார்க்கலாம். அடுத்து சோஃபா பார்க்கலாம். பவுன்ஸ் ஆகுதுங்க. பவுன்ஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ரூம் செட்டிங் மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. அதுவும் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மேட்ரஸாக போட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் செட்டிங் நல்லா இருக்கும். இது ஒரு ஹால் செட்டிங் மாதிரி போட்டுக்கிறாங்க. அடுத்து ஒரு பெட்ரூம் செட்டிங். வாவ், பெட்ரூம் செட்டிங்ல லைட்டிங்லாம் பக்காவா, பால் சீலிங் சீரியஸ்லி இஸ் குட். இங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதுவும் பச்சை பச்சை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் செட்டிங்லாம் வந்து சேர்ஸ் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். கம்ஃபர்டபுள் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா. இதோட கம்ஃபர்டபுள் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து சும்மா அப்படியே சொயின்னு சுற்றுதுங்க. இப்படி பின்னாடியும் வரலாம். இப்படி சோஃபா செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திவான். அங்கே பார்த்தீங்கன்னா 3 லேடிஸ் போகிறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பவால் அந்த செருப்படா ரெக்லைனர் சோஃபாலாம் சூப்பராக இருக்குடா. இங்கே ப்ளீஸ் பக்கத்து வீட்டுக்கு போங்க, தயவுசெய்து பக்கத்து வீட்டுக்கு போடுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி கட்டில்ஸு, காட்ஸ் எல்லாமே இருக்குது. காட்ஸு, மேட்ரஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா கலெக்ஷன்ஸ், லைக் கார்னர் சோஃபாலேருந்து எல் சோஃபாலேருந்து எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா பாடி சரவணாலேயே வந்து ஃபர்னிச்சர்ஸ்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இனியோ கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக டாப் ஃப்ளோரில் தான் ஃபுட் செக்ஷன் இருக்கும்னு நினச்சி நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருந்தோம். அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே போடலை. இப்போ தான் ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ உங்களை அடுத்த ஃப்ளோரோட நம்ம போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபுல்லா 7 ஃப்ளோரையும் சுத்தி பார்த்து செம்ம டயர்ட் ஆயிட்டோம். டைம் என்ன மணியா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. மச்சா டைம் சொல்ல எனக்கு தெரியல. யாருடா? ஓகே, சூரியனை பார்த்து சொல்லிடலாம். மணி 6 ஆக போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபுட் கோர்ட்க்கு வந்திருக்கோம். காட்டு மச்சான். பிரைஸ் குவாண்டிட்டியும் ரெண்டு. நித்யாமிர்தம் கிரசன்ட் இதுவும் நல்லா இருக்கும்டா. லேட்டா வீடியோ. சரி ஓகே, எனக்கு தெரியாது. நான் சர்ப்ரைஸ் ஆனேன்டா. கிரசன்ட் கஃபே. ஏய் மச்சான், தோசைலாம் இருக்குடா. ஆளுக்கு 100 ரூபாய் போட்டா நல்லா சாப்பிடலாம்டா. சரி ஓகே, நான் போய் சேர் பிடிக்கிறேன், நீங்க போய் டிஷ் பிடிங்க. ஏய் ஒருத்த 2 இருக்குடா, தொலைச்சிடுவான்டா. 1 எடுத்து அங்க வச்சுருங்க. அவங்க எடுத்து பண்ணல. இல்ல பாடி சொன்ன மாதிரி அவங்க எடுத்து பண்ணல. இது வந்து வேற ஒருத்தர் ஃபேன்சி செட் பண்றாங்க. என்னன்னா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸோ இல்ல மால் போவாங்க. இந்த இடத்துக்கு வந்து எல்லா ஃபுட்டையும் ஒரே இடத்துல. ஆனா தப்பு இல்ல. ஆக்சுவலா அவங்களா பண்ணியிருந்தா எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். இது அவங்களா இது கொடுத்துருக்காங்க. அப்போ இது சாப்பிடுறது வெளியே சாப்பிடுறது ஒண்ணுதான். ஆமா, நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் ஒரே இடத்துல ட்ரை பண்ணலாம், மால் மாதிரி. மேபி. சரி வாங்க, பிரியாணி எவ்வளவு இருக்கு சும்மா பாப்போம்.